வணக்கம் நண்பர்களே. முன்பதிவில் நாம் இந்த காற்று ராசி பற்றி பார்த்தோம். இந்த காலச்சக்கரம் என்ற இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு நெருப்பு, பூமி, காற்று, நீர் ராசி உள்ளது. இப்போது நீர் ராசியை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. நீர் என்றாலே நீரின்றி உலகமில்லை. நீர் எல்லோருக்கும் உதவி செய்கிறது, ஒருவரை வாழ வைக்கிறது. அந்த நீர் அமைதியாக இருக்கிறது. இந்த கடல் அமைதியாக இருக்கிறது. கடல் அமைதியாக இல்லை என்றால் என்ன ஆகும் என்று உங்களுக்கே தெரியும். அந்த அமைதியான குணமும் அந்த நீர் ராசி உள்ளவர்களிடம் இருக்கும் நண்பர்களே. மௌனம், அவரிடம் மௌனம் அதிகமாக இருக்கும். அவர்களை நாம் கண்டுகொள்ள முடியாது, அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதே போன்று தெய்வ குணங்கள் இருக்கும். ஒரு சாந்தமான பேச்சு இருக்கும் அவர்களிடம். எதையும் வெளிக்கொள்ள காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நாம் புரிந்து கொள்வதும் கடினமே. சாதனையாளர்கள் என்றும் கூறலாம். இன்று நாட்டில் இந்த நீர் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் பெரும் பெரும் தலைவர்களாகவும் இந்த பாரத தேசத்திற்கே இன்று ஒரு வல்லரசு நாடாக மாற்றும் பெரும் சிறப்பு வாய்ந்தவர்கள் நீர் ராசிக்காரர்கள் என்பதை பெருமையோடு நாம் இந்த பாரத தேசத்தில் பிறந்த ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஜோதிடர் சிவராஜ் மிகவும் பெருமைப்படுகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக அதை பெருமையை கொள்வோம். இந்த அமைதியான குணம், மௌனம், தெய்வ குணம், ஒரு சாந்தமான பேச்சு, எதையும் வெளியே கற்கொள்ளாத குணங்கள். இவர்கள் சாதிப்பவர்கள். இவர்கள் பிறருக்கு போதனை செய்பவர்கள். எப்படி என்றால், ஒரு குருவாக இருப்பவர்கள், ஒரு ஆன்மீக தலைவராக இருப்பவர்கள், நாட்டை வழி நடத்துபவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த நீர் ராசியில் லக்னமாக அமைய பெற்றவர்களுக்கு இந்த குணங்கள் அமையும். இருப்பினும் அதே நீர் ராசியில் உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் உள்ளன. ஏற்கனவே நான் கூறியது போல் இந்த கடகராசி என்றால் புனர்பூசம், பூசம், ஆயில் நட்சத்திரம் உள்ளது. அதே நீர் ராசி என்று கூறுகிறோம். இந்த கடகராசி பிறகு விருச்சிக ராசி நீர் ராசி. இங்கு கேட்டை, அனுசம், விசாக நட்சத்திரம் உள்ளது. இதை நீர் ராசி என்று கூறுகிறோம். அதற்கு பிறகு மீன ராசி நீர் ராசி. ரேவதி, புரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இது நீர் ராசி என்று கூறுகிறோம். இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் அவர்கள் பிறக்கின்றார்களோ அதற்கு தக்கபடியும் அந்த நட்சத்திரத்தில் உள்ள உபநட்சத்திராதிபதி எதுவோ அதன்படி அந்த நட்சத்திரம் இந்த 12 பாவங்களில் என்பதை நாம் கணக்கிட்டு கணினியில் போட்டு எடுத்தால் அவர்கள் பிறந்த நேரத்தின்படி அவர் அமையும். அதன்படி அவர் குணங்கள் மாறும். ஆதலால் எதுவுமே நிலையில்லாதது, நிலையானது அவர்கள் பிறந்த நேரத்தின்படி சரியாக அவர்களுக்கும் நேரம் நன்றாக இருக்க வேண்டும், ஜோதிடருக்கும் நேரம் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு பலன் கூறும்போது பலன்களும் சரியாக அமையும். ஆதலால் இறைவன் எல்லோருக்கும் அறிவுறுற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு நேரடியாக